என் மயங்கிட்ட கேட்டா வாங்கி தர போறேன். அதுக்காக 5 முட்டையில 10 பேருக்கு குழம்பு வைக்கிறது. அதுக்கு வடச்சட்டியில கல்லெண்ணெய் ஊத்தி ஈராங்காய், பட்டை வத்த, தக்காளி, இம்பிட்டு சோம்பு, கசகச, தேங்காயும் போட்டு வதக்கி ஆற வச்சு அரைச்சுக்கலாம். அதே வடச்சட்டியில எண்ணெய் ஊத்தி பட்டை வகை, நறுக்குன ஈராங்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய போட்டு வதக்கி மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலையும் போட்டு வதக்கி அரைச்ச மசாலா இப்படி தண்ணியும் ஊத்தி உப்பை போட்டு வேக விட்டு இங்கிட்டு 5 முட்டையை உடைச்சு ஊத்தி மிளகா பொடி, கரம் மசாலா, உப்பு, ஈராங்காய், மல்லி தலையை போட்டு கலக்கி பனியார சட்டியில ஊத்தி இந்த மாதிரி புசு புசுன்னு எடுத்துக்கலாம். முட்டை பனியாரத்தை குழம்புல போட்டு எண்ணெய் பிரியவும் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கணும்னா முட்டை பனியார குழம்பு ரெடி. சுட சுட சோத்தை போட்டு குழம்ப ஊத்தி முட்டையோட பிணைஞ்சு தின்னோம்னா சிக்கனமா வச்சாலும் குழம்பு அம்பிட்டு ருசி.